प्रार्थना। மிகுந்த கிருபை இறக்கமுள்ள ஆண்டவரே, दया से बनने वाले परमेश्वर, அப்போ பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். हम आपकी स्तुति करते हैं पिता। இந்த வேளையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. इस समय में आपके सम्मुख हम दीनता करते हैं। தகப்பனே, ஆலயத்தில் வாசமா இருக்கிறது வாதிக்கிறோம். आप इस जगह पर उपस्थित है पिता। அப்போ உம்முடைய வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறோம் அப்பா. आपके शास्त्र को ध्यान करने के लिए हम आए हैं। அப்போ உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாருங்க அப்பா. आपकी शास्त्र की रहस्य की बातें हमें सिखाइए। ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்துங்க ராஜா. अंधकार में रहने वाले उस धन को आप हमें पाने के लिए आप हमें सहायता कीजिए। ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்க திறந்துருங்க அப்பா. हर एक हृदय को आप खोल दीजिए। நாங்கள் ஒருமித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாருங்க. हर एक को आपकी नाम की महिमा करने के लिए हमें सहायता कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே, यीशु के नाम से सुन और कबूल कर पिता। ஆமென். ஆமென். இந்த நாளிலும் நாம தியானிக்கும்படியாய் தேவன் தந்த வார்த்தை परमेश्वर इस दिनों में ध्यान करने के लिए दिए हुए वचन மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். मत्ती 5वां अध्याय 4वां वचन। துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், जो कष्ट उठाता है அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे धन्य हैं। உலகத்திலேயே எந்த ஒரு செய்தி, ஒரு பிரசங்கம், ரொம்ப நல்ல பிரசங்கம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மலை பிரசங்கம் தான் ரொம்ப சிறந்த பிரசங்கம்னு சொல்லி எல்லா அறிஞர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. देखिए, कहीं मुख्य लोग परमेश्वर की प्रसंग यानी परमेश्वर का संदेश कौन सा है कर वो लोग सोचने बोलेंगे तो इस पहाड़ी की संदेश बहुत ही परमेश्वर की प्रशंसा लाने वाली संदेश है कर कहते हैं। அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर जो जो बातें कहा है वो बहुत अमोघ से किया है। அவர் தான் சொல்றாரு, இல்ல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், जो वेदना दुख उठाते हैं वे धन्य हैं, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், वे शांति पाते हैं। அப்போ பாருங்க, துயரப்படுறவங்க, துயரம்னா என்ன? துயரம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். தாங்க முடியாத கஷ்டம், வருத்தம், சோகம், கவலை இல்லையா? துயரப்படுறவங்க அந்த மாதிரி அந்த உணர்ச்சிகள், அந்த அதாவது உடல்ல பாதிப்பு இல்லை, ஆனா அவங்க மன வருத்தம், அந்த ஆழ்ந்த வருத்தம் தான் என்னது துயரம். देखिए, ஈடு செய்ய முடியாத இழப்புகளால ஏற்படுற பெரிய வருத்தத்துக்கு பேர் தான் என்னது துயரம். देखिए इसको ऐसे नहीं समझ सकते, लेकिन उतनी बड़ी हमारे अंदर वेदना की कार्य है। துயரங்கிறது பாரு, அது மனதை பொறுத்தது தான். देखिए, वो बोलेगा तो मन के अंदर रहने वाली बात है। वो ஒரு இழப்புனால நமக்கு ரொம்ப கஷ்டம், மனசு ரொம்ப வேதனைப்படலாம். अगर कुछ हम खो जाते हैं तो मन बहुत वेदना पड़ती है। ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதுல நமக்கு ரொம்ப வருத்தம் வந்துடும். एक हमारे बीच में हार आएगा तो भी उससे भी हम मन व्याकुल होते हैं। நம்ம பிரச்சனை, நம்மள வீட்டுல பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுல ஆனா ஒரு உதவியும் இல்லை, நம்ம தனித்த நிலையில இருந்து நம்ம அதை சகிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுல ஒரு வேதனை வருது. देखिए, घर के अंदर रहने वाली परेशानी से भी हम वेदना के साथ अकेलेपन पड़ जाते हैं। அதுக்கு பேர் தான் துயரம். वही एक है कमजोरी। இதே இது பாருங்க, துன்பம்னு சொல்லியிருக்கு. ये देखिए, दुख करके कहा है। இதே மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, ये दुख वेदना है कर ये परमेश्वर पहाड़ी के उस संदेश में कहा गया है। நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो धार्मिक के वजह से जो दुख उठाता है वो धन्य है कर कहलाता है। இப்போ பாருங்க, துன்பம் தனி, அது வேற. देखिए, वेदना वो अलग है। அதே போல பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். अगर जो कोई मेरे निमित्त आपको गलत कहता है तो आप धन्य हैं। அப்போ பாருங்க, துன்பப்படுத்துறது, துன்பப்படுறது அப்படின்னா என்ன? அது சரீரத்திலையும் துன்பம், அது மனதிலையும் வருத்தம், துன்பம். देखिए, दुख उठाना कर बोलेगा तो क्या शरीर के अंदर भी दुख है और मन के अंदर भी दुख लाती है। அப்போ துயரம்னா சரீரத்துல இல்ல, மனதுல கவலை. लेकिन दुख भरी कहानी वो केवल शरीर के अंदर नहीं मन के अंदर है। துன்பம்ங்கிறது சரீரத்திலையும் படுறது, அதுக்கப்புறம் அவங்க மனசுலயும் வேதனை தான். देखिए, वेदना उठाना मन के अंदर भी रहता है और शरीर के अंदर भी रहता है।
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களும் பாக்கியவான்கள் தான் சொல்றாரு. परमेश्वर इस तरह कहता है, धार्मिकता से जो कोई वेदना उठाता है वो धन्य है। துயரப்படுகிறவர்களையும் பாக்கியவான்கள் தான் சொல்றாரு. जो दुखों को उठाता है वो धन्य है। ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படுறவங்க எல்லாம் கவலைப்படாதிருங்க, கவலையெல்லாம் என் மேல வச்சிருங்க, உங்க பாரத்தை என் மேல வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. देखिए, जो कोई परेशानी उठाता है, लेकिन परमेश्वर इस तरह कहता है, सारे बोझों को मेरे ऊपर रखो। அவரே தான் சொல்றாரு, இப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். लेकिन उन्होंने कहता है, जो कोई वेदना उठाता है वो धन्य है। இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, கவலையெல்லாம் என் மேல வச்சிருங்க, लेकिन परमेश्वर ने कहा है, तुम्हारे सारे बोझ मेरे ऊपर रखो। கவலைப்படாதிருங்கள்னு நம்மளுக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு. दुख मत उठाओ कर वेदना मत उठाओ कर परमेश्वर ने पहले ही कहा है। ஆனா நம்ம கவலைப்படாம இருக்கிறோமா? फिर भी हम वेदना उठाते हैं ना। ஒரு பிரச்சனைன்னு வரும்போது एक நம்ம என்ன दुख, செய்றோம்? एक दर्द आने के बाद क्या करते हैं? நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்மளுடைய காரியங்களை சொன்னாலும் हम जाकर परमेश्वर के साथ बोलेगा तो भी கொஞ்சம் உள்ளத்துல கலக்கத்தோட தான் இருக்கிறோம். फिर भी मन के अंदर व्याकुल रहता ही है। அப்பப்போ அது எட்டி பார்க்குது நம்ம மனசு. बार बार वो हमें झांक कर देखती है। அதுதான் ஆண்டவர் சொல்றார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். वही परमेश्वर कहता है, तुम दुख उठाने वाले आप धन्य हैं। ஆண்டவரே அண்டிக் கொண்டு இருக்கிறோம், जब परमेश्वर को ही हम चिपक कर रहते हैं, ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம கொஞ்சம் வேதனைப்படுறோம். फिर भी ये भूल जाते हैं कि कई बार हम व्याकुल हो जाते हैं। ஒவ்வொருத்தர் நம்ம கிட்ட கேட்கும் போது அது ஞாபகம் வந்துருது. लेकिन हर एक बार हम लोगों से पूछते हुए इस कार्य होता है। அதே போல ஒரு மற்றவங்களுக்கு நேரிடும் போது அந்த காரியங்கள் நமக்கு அந்த ஞாபகம் வந்துருது. देखिए, दूसरे लोगों को वो वेदना आएगा तो वो हमारे ऊपर वो आए कर हम ऐसे सोचने लगते हैं। அதனால ஆண்டவர் சொல்றார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். लेकिन परमेश्वर कहता है, जो कोई भी दुख उठाता है वो धन्य है। அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். लेकिन वो तसल्ली पाते हैं। அதாவது ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருக்கிறவங்க, जो कोई परमेश्वर को अपने आप सौंप देते हैं, துயரத்துல அப்படியே அப்பப்போ இருக்கிறவங்க, जो वेदना के साथ रहने वाले, அவர்கள் தான் பாக்கியவான். वही धन्य कहलाता है। ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத மற்ற மக்களும் அவங்களும் வருத்தத்திலே தான் இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க, அவங்க பாக்கியவான்கள் இல்லை. लेकिन परमेश्वर को ना समझने वाले अनजान लोग वही दुख के साथ वेदना के साथ रहते हैं। அவர்கள் ஆண்டவரை சார்ந்து வரும்போது பாக்கியவான். लेकिन जब वो लोग परमेश्वर के सम्मुख आकर विश्वास के साथ कार्य करते हैं तो तभी वो भाग्यवान होते हैं। அப்போ பாருங்க, இப்போ வேதத்துல நிறைய பேர் துயரப்பட்டிருக்கிறாங்க. देखिए, हम शास्त्र में देखते हैं कि कई लोग शास्त्र के अंदर वेदना को उठाए हैं। அவர்களை எப்படி ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார்? लेकिन परमेश्वर किस तरह उन्हें तसल्ली की कार्य किया है। யாரெல்லாம் துயரப்பட்டாங்க ஆனாலும் ஆறுதல் அடையாம போனாங்க? लेकिन कौन कौन वेदना उठाई लेकिन उनके जरिए से तसल्ली नहीं पा सके। இந்த காரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். लेकिन ये कार्य के जरिए से हम आज देखने वाले हैं। பாருங்க, ஆதியாகமம் उत्पत्ति की किताब 37ஆம் அதிகாரம் 34-35 பாருங்க. 37-34 देखिए। தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யாருக்காக அழுது கொண்டிருந்தார்? किसके लिए रो रहा था? याकूब, यूसुफ के लिए। யாக்கோபுக்கு அவனுக்கு சிறு பையனா இருக்கிறது யாரு? அவனுக்கு இருக்கிற பையன்களிலே யோசேப்பு தான். இப்போ देखिए, याकूब को रहने वाले बच्चों लोग के साथ ये आखिरी बच्चा है। அவன் யாக்கோபு அந்த யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறாரு. யாக்கோபு यूसुफ को बहुत प्रेम करते हैं याकूब, அதனாலதான் அவருக்கு இவ்வளோ துக்கம். इसलिए बहुत वेदना था। அவர் அந்த யோசேப்பு என்ன செய்யறாரு, நீ போய் உன் சகோதரர்கள் எல்லாம் பார்த்துட்டு வா, அவங்க சேமம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு வா. जब पिता याकूब इस तरह कहता है, जाकर तेरे भाई लोग को देख कर आ कि वो लोग कैसे हैं, ஆடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீ மறுமொழி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. भेड़ बकरी कैसा है, वो सारी सुसमाचार लेकर आकर कर कहते हैं। சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு அவங்க வயல்வெளியில இருக்கிறாங்க. लेकिन भाई लोग सारे उस खेती का जगह पर भेड़ बकरी को चला रहे थे। இப்போ யாக்கோபு அவர் மகன் கடைசி மகனை அனுப்புறாரு. याकूब अपने आखिरी बेटे को भेजते हैं। இவனும் என்ன செய்யறான், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டுகிட்டு சகோதரர் விசாரிக்க போகிறான். यूसुफ भी क्या करता है, जो जो चीजें उनको जरूरत है वो सब कुछ वो ले जाता है।
ஆனா அங்க இவன் ஏற்கனவே சொன்ன அந்த சொப்பனத்தினால அவங்க எல்லாம் பொறாமை கொண்டு வெளியா இருக்கிறாங்க. देखिए यूसुफ ने पहली बार उन लोग के बीच में जो अपने स्वप्न को बोला, वो सारे लोग इसके ऊपर गुस्सा हो जाते हैं। தூரத்துல வரும்போதே இவங்க சகோதரர் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. लेकिन वो जब दूर से आता है, वो देखकर ये सारे भाई लोग इस तरह कहने लगे, நான் சொப்பனக்காரன் வந்துட்டான், ये देखो वो स्वप्नकार आया है, நாம என்ன செய்வோம், அவனை என்ன செய்வோம், கொன்று இந்த குழியில போடுவோம் அப்படி. देखिए उसे मारकर इस गड्ढे में हम डालेंगे कर बोलने लगे। அப்படி போட்டுட்டு ஏதோ ஒரு மிருகம் அடிச்சிட்டுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. जब उसके अंदर डालने के बाद कोई भी प्राणी आकर उसे खा लिया कर बोलेंगे। இந்த ரூபன் மட்டும் தான் என்ன நினைக்கிறாரு, அவனை தப்புவிச்சு அவங்க அப்பாட்ட கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. लेकिन ये रूबन इस तरह सोचता है, लेकिन इन लोगों से कैसे भी छुड़ाकर पिता के पास ले जाना है यूसुफ को। அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த குழியில போட்டுருவோம் அந்த பையனை, நம்ம கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு. इसलिए वो रूबन इस तरह कहता है, हमें नहीं मारना है, लेकिन इस खड्डे के अंदर यूसुफ को डाल देंगे। யோசேப்பு கிட்டக்க வந்துட்டா, சகோதரர் பக்கத்துல வந்தாச்சு. लेकिन यूसुफ उनके नजदीक आते समय அவனை பிடிச்சி என்ன செய்றாங்க, அவன் போட்டிருந்த அந்த பலவர்ண அங்கி அவனை அதை எடுத்துட்டு அவன் அந்த குழிக்குள்ள போட்டுறாங்க. देखिए यूसुफ निकट आते ही तुरंत उसे पकड़कर उस खड्डे में डालने के बाद उसके ऊपर रहने वाला वो रंगी बिरंगी जुब्बे को ले लेते हैं वो। இப்போ பாருங்க, அந்த அவன் குழிக்குள்ள இருக்கும்போது அந்த யோசேப்பு எப்படிலாம் அவன் அண்ணன்மாரை கூப்பிட்டுருப்பான் பாருங்க. देखिए वो खड्डे के अंदर रहने वाला यूसुफ उसके भाई लोग को किस तरह वो विनती किया रहेगा। அவன் எதிர்பார்த்திருப்பானே, அப்படி நம்ம சகோதரர்லாம் நம்மளை இப்படி பண்ணுவாங்கன்னு. क्या उसके मन में ऐसा सोचा था कि मेरा भाई लोग इस तरह मेरे साथ करेंगे कर அவன் குழிக்குள்ள போட்ட உடனே அண்ணன் என்னை காப்பாத்து, ரூபன் அண்ணன் என்னை காப்பாத்துங்க, ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி சொல்லி அவன் கூட்டிருப்பான் இல்லையா. देखिए खड्डे के अंदर रहने वाला यूसुफ उसने सारे भाई लोग का नाम पुकार कर बोला रहेगा कि मुझसे इससे बचाव कर। இப்போ யூதாவும் கொஞ்சம் மனசார அவரும் என்ன செய்யறாரு, அவனை கொல்ற கூடாதுன்னு நினைக்கிறாரு. लेकिन यहूदा भी इस तरह सोचता है उसको नहीं मारना है कर। அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, குழியில இருந்து கொன்றுவோன்னு சொன்ன, அவன் குழியிலே போட்டுருவோன்னு இருந்ததை அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்மவேலருக்கு வச்சு போடுறாங்க. देखिए उस खड्डे में डालने के सोचने के बाद वो इस्माइल को बेच देंगे कर वो लोग सोचने लगे। 20 வெள்ளிக்காசுக்கு வச்சு போடுறாங்க. 20 की नाणियों को पैसे को बेच देते हैं। ரூபன் திரும்ப வராரு, அவர் அந்த நேரம் எங்க போனாரோ வெளியே போனவருக்கு திரும்ப வந்து அந்த அவன் குழியில இல்லைங்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தம். लेकिन रूबन उसी समय में आकर उस खड्डे के अंदर देखता है वहां पर यूसुफ नहीं था। அவன் ஐயோ இளைஞ இல்லையே, நான் என்ன எங்க போவேன் அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாரு. रूबन इस तरह वेदना उठाया कि यहाँ पर नहीं है ना, मैं क्या करूं कर मन ही मन में सोचने लगा। பாருங்க, ஒரு காரியம், ஒரு கெட்ட காரியம் நடத்தணும்னா அதுல எத்தனை பேருடைய வருத்தம் அங்க கலந்து வருது. देखिए बुरी कार्य करना है कर बोलेंगे तो कितने लोग उसमें शामिल हो जाते हैं। அதுல அடிபடுற ஒரு மனுஷன் மட்டும் இல்ல, लेकिन उसमें मार खाने वाला व्यक्ति उनके बीच में नहीं रहता है। அவனை சார்ந்தவர்களும் கவலைப்படுறாங்க இல்லையா. लेकिन उससे जो स्नेह करते वो लोग व्याकुल उठाते हैं। இவங்க எல்லாரும் அவனை வித்துட்டு கடைசியில் அவன் அங்கே மட்டும் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்துல துவச்சி எடுத்து கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு இது உங்க மகன் குடியிருந்தானா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் அனுப்புறாங்க. देखिए उस यूसुफ की रंग बिरंगी अंगी उठाकर उस मेमने की लहू के अंदर डुबाकर उसे पिता को दिखाने लगते हैं। ஆனா பாருங்க, அவர் யாக்கோபு அதை நம்பி அவன் இறந்து போயிட்டான், ஏதோ ஒரு மிருகம் அவனை அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, தான் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு அவர் அறையில ரெட்டு கட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் अनेक நாள் தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தாராம். देखिए याकूब मन में इस कार्य को सोचकर कई दिनों से वो व्याकुल के साथ रहने लगा और अपने कमर को एक छोटी सी टुकड़ा बांधकर रहने लगा। பாருங்க, யாக்கோபுடைய துக்கம் பெருசு. அவர் என்ன செய்தார், அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்ல வந்தாலும் அவன் ஆறுதல் படல. लेकिन याकूब को सारे बच्चे लोग आकर तसल्ली देने लगे, लेकिन फिर भी याकूब के मन में तसल्ली नहीं मिला, அவனுக்கு ஆறுதல் இல்லாம இருந்துச்சு, उसके अंदर समाधान नहीं था। அப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 45:26 28 வரை. उत्पत्ति की किताब 45-46। யோசேப்பு 26, 26, 26, 27, 28 யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமார் 45:26 அவர்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று
அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டில்களை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாருங்க, யோசேப்பு அங்க எகிப்துக்கு விற்கப்பட்டு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் கிட்டத்தட்ட 13 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான். देखिए यूसुफ को भेजने के बाद, वो जाने के बाद 13 साल वो व्याकुल के साथ जीवन बिताने लगा. அவன் அந்த பார்வோன் முன்னாடி நிற்கும் போது அவனுடைய வயது 30ன்னு போட்டிருக்கு. देखिए फौरन के समय खड़े रहने के समय उसका उम्र 35 था. 30 30 30 அப்போ பாருங்க, 17 வயசுல அவன் இஸ்மவேலர் கையில போறான். लेकिन 17वीं उम्र में वो उनके हाथ में जाता है. இப்போ 30வது வயசுல தான் அவன் பார்வோன்கிட்ட அவனை வந்து பார்வோன் அவனை உயர்த்தி அவனுக்கு அடுத்த அதிகாரியா நியமிக்கிறாரு. उसकी 30 की उम्र में फौरन के सामने वो खड़ा रहता है. 13 வருஷம் அவன் வேதனையில இருந்திருக்கான். 13 साल वो वेदना उठाया. அப்போ பாருங்க, அவரு அந்த பார்வோன் திரும்ப அவருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாரு. फिर फौरन यूसुफ को एक शादी कराते हैं. அந்த அவனுக்கு அவன் சொப்பனத்தின்படி அவன் 7 வருஷம் பஞ்சமே இல்லாம செழிப்பா இருக்கும், அடுத்த 7 வருஷம் செழிப்பா அந்த பஞ்சம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். देखिए यूसुफ इस तरह कहता है कि 7 साल बहुत अकाल होगी और 7 साल बहुत हरियाली होगी कर. இந்த பஞ்சம் இல்லாத அந்த செழிப்பான வருஷத்திலேயே இவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குறாங்க. देखिए जो हरियाली के समय में ही यूसुफ को 2 संतान होता है. அந்த முத பையன் பேர் மனோசேன்னு பேர் வைக்கிறான். पहला पुत्र का नाम है मनश्शे. அப்ப மனோசேக்கு பேர் வைக்கும்போதே அவன் எப்படி என்னுடைய தகப்பன் என் வீட்டுல உள்ள சகோதரி எல்லாரையும் மறக்கும்படி தேவன் செய்தார். लेकिन उसको नाम தான் என்ன செய்யறாரு, அந்த அவனுக்கு அந்த பேரை விடுறாரு. मेरे घर के मेरे पिता को सारी भूलने के समान मुझे किया कर उस लड़का के नाम मनश्शे रखता है. பாருங்க, அவனுக்கு அந்த வருத்தத்தை எல்லாம் போக்கும்படியா எப்போ அவனுக்கு வருது, 13 வருஷம் முடிஞ்சு அடுத்தால ஒரு 2 வருஷத்துக்குள்ள 2 பிள்ளைகள் பிறந்துட்டனாலும் 15 வருஷம் அவன் வேதனையில தான் இருந்திருக்கான். देखिए 13 साल के बाद 15 साल तक उसने कहीं व्याकुल के साथ जीवन बिताया है. அப்போ யோசேப்பு அவனுடைய வருத்தத்தை அவன் விடும்படியா ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சார். यूसुफ को दुख मिटाने के लिए परमेश्वर ने यूसुफ के एक संतान देता है. யோசேப்புக்கு அப்படியே ஆறுதல் கிடைச்சது. क्योंकि यूसुफ को समाधान मिले, शांति मिले कर. யோசேப்பு ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. यूसुफ परमेश्वर को छोड़कर पीछे नहीं हटा. குடும்பத்தை எல்லாம் பிரிஞ்சு வந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவன் நடையில எல்லாவற்றிலும் அவன் பரிசுத்தமா இருந்தான். देखिए यूसुफ अपने परिवार से अलग होएगा तो भी सारे दुख को भूलकर परमेश्वर के समक्ष वो भूल नहीं बोला. அது நிமித்தம் அவனை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். उस कारण की वजह से परमेश्वर उसे तसल्ली देने लगे. யாருமே செய்யக்கூடாத ஆறுதல் ஆண்டவர் கொடுத்தா அது பெரிய அளவுல உள்ள ஆறுதலா இருக்கும். देखिए हमारी दुखों को कोई भी कमी घटी नहीं देख सकता, केवल परमेश्वर के अनुसार. பாருங்க, அதே போல யாக்கோபு இங்க வேதனையில இருக்கிறாரு. याकूब भी बहुत वेदना के साथ था. அவர்கிட்ட வந்து யோசேப்பு உயிரோட தான் இருக்கான்னு சொன்னா அவர் நம்பவே இல்லை. लेकिन यूसुफ जीवित है कर इस बात बोलते ही वो ये बात को विश्वास नहीं किया. அவன் பெரிய அதிகாரியா இருக்கான், அவன் எகிப்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி அந்த அவன் அனுப்பின சாமான எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் देखिए यूसुफ कहीं सामान को भेजा, कहीं रथों को उनके लिए भेजा, लेकिन यूसुफ जीवित है कर इस बात को समझ नहीं पाया. அந்த யாக்கோபுடைய ஆவி உயிர்க்குது. लेकिन याकूब की आत्मा वेदना उठाता है. இப்போ பாருங்க, அவனுடைய ஆவி அது வரைக்கும் அவன் துக்கத்திலேயே தான் இருந்திருக்கான். देखिए तब तक उसकी आत्मा वेदना के साथ ही जी रहा था. அப்போ உயிரோட இந்த நான் உயிரோட இல்லைங்க மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த எனக்கு நடப்பணும் அப்படி சொல்லுவாங்களா, அப்படிதான் அவர் இருந்திருக்காரு. देखिए जीवित ना रहने के समय वो ऐसे ही जीवन बिताता था. இப்பதான் யாக்கோபுடைய ஆவி உயிர்க்குது. लेकिन अभी वो बात सुनते ही याकूब की आत्मा जीने लगता है. அப்பதான் அவர் சொல்றாரு, என் குமாரனாகி யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. और तभी वो सोचने लगता है मेरा पुत्र याकूब और भी जीवित है क्या. நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். मैं मृत्यु पाने से पहले मैं जाकर उसे मिलूंगा. அப்போ யாக்கோபையும் ஆண்டவர் என்ன செய்தார், ஆறுதல் படுத்திட்டார். तब याकूब को परमेश्वर ने तसल्ली दिया. யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமானவர் இல்லையா, क्योंकि याकूब भी परमेश्वर के लिए प्रिय बेटा था. அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர். क्योंकि याकूब को परमेश्वर ने आशीष किया. அதனால அவரையும் ஆறுதல் படுத்தினார்.
इसलिए परमेश्वर उन्हें भी तसल्ली देने लगा। இன்னும் பாருங்க, और भी देखिए தானியேல்ல दानियल में देखिए 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 6वां और 20 के अंदर देखिए ராஜா கெபியன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ பாருங்க, இப்போ இதுல ரொம்ப வேதனையோட இருக்கிறவர், துயர சத்தத்தோட கூப்பிடுறவர் யார் தான்? ராஜா. देखिए वेदना के साथ रहकर दुखों के साथ आवाज देने वाला कौन है? वो राजा है। தானியேல் கூட அவர் ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி இல்ல, அவர் எப்போதும் போல பண்ற ஜெபத்தை பண்ணினாரு. देखिए दानियल भी इस कारण व्याकुल नहीं हुआ, जो लगातार प्रार्थना वो करने लगा था वो करने ही लगा था। அவரை பிடிச்சி அது கிபிக்குள்ள போட்ட போது அவர் ஏத்துக்கிட்டாரு, போனா செத்து போனாலும் போயிடலாங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. लेकिन उस दानियल को उठाकर उस गुफा में डालने लगा, तब दानियल ये सोचने लगा अगर मरेगा तो चलेगा, भी मरेगा कर। ஆனா பாருங்க, இந்த ராஜா தான் என்ன பண்றாரு? देखिए ये राजा क्या करता है அவர் தன் அரண்மனைக்கு போய், तब उनका ராஜா அவர் தானியேலை கிபிக்குள்ள போட்டாச்சு, இப்போ அரண்மனைக்கு போறாரு ராஜா. तब दानियल को गुफा में डालने के बाद राजा अपने घर को राजधानी में जाते हैं। ராம் முழுவதும் போஜனம் பண்ணலையா, रात भर वो भोजन नहीं किया। கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தார். देखिए जो उसे खुश करने की वाली सामग्रियां, वीण वजह सब कुछ उसे बोलने लगा, அவனுக்கு நித்திரையும் வராம போயிட்டான். क्योंकि उसे नींद भी नहीं आएगी। அப்ப பாருங்க, ராஜா தான் ரொம்ப வேதனையில இருந்திருக்காரு, ராத்திரி பூரா क्योंकि வேதனையில இருந்திருக்காரு. दानियल के कार्यों में सुनकर राजा बहुत सी वेदना के साथ था, பசியோட வேற இருந்திருக்காரு. भूखा भी था वो। காலையிலே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து बड़ी भोर में उठकर राजा उठते हुए चला, சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். उस सिम की गुफा के पास दौड़ने लगा। காலையிலே எழுந்திருச்சு ஓடுறாரு. बड़ी भोर में ही उठकर जाता है। அங்க போய் தான் துயர சத்தமா தானியேலை நோக்கி கூப்பிடுறாரு. ஒருவேளை ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. राजा देखिए वेदना के साथ उस आवाज को देता है दानियल को। அதனால அவர் சொல்றார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, हे இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாய் கர்த்தர் ஆனவனே, சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருந்தாரா? क्या इसके सिम के मुंह से तुझे बचाने वाला परमेश्वर धन्य है क्या कर कहने लगा। அப்ப பாருங்க, அந்த துயரப்பட்டவர் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த ராஜா ஆறுதல் அடைந்தார். देखिए जो कोई भी दुख उठाता है वो तसल्ली पाता है, कर बोलने के समय में राजा तसल्ली पाता है। அப்ப தானியேல் உள்ள இருந்து அவர் கீழே இருந்து சத்தம் கொடுக்கிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. देखिए दानियल नीचे रहकर इस आवाज को देता है, राजा आप नित्य आशीर्वाद से रहिए। சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ये सिम कुछ भी मुझे हानि नहीं पहुंचने के समान परमेश्वर अपने दूतों को भेजकर मुझे सहायता किया कर कहने लगा। அது எதனால அப்படின்னா, நான் அவருக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அப்படின்னு. ये बात क्यों आप जानते हैं? क्योंकि मैं आपके सामने ही और जीवित परमेश्वर के सामने ही निर्दोष ठहरा हूं कर। அப்ப பாருங்க, ராஜாவுக்கு ஒரு ஆறுதல் ஆண்டவர் கொடுத்தார். क्योंकि परमेश्वर ने राजा को एक तसल्ली देने लगे। அவருக்கு ரொம்ப வேதனை, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன், விசேஷத்தை ஆவியை பெற்ற இந்த தானியேலை நம்ம ராஜா எனக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கணும்னு சொல்லி நான் காத்திருந்தேனே, அந்த அவரை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவருக்கு தூக்கம் கூட வரல. क्योंकि दानियल के लिए राजा ने एक मुख्य स्थान को रखा था, उस जगह पर दानियल को बिठाने के लिए मन ही मन के अंदर राजा सोचा था, लेकिन ऐसे व्यक्ति को इन लोगों ने ऐसा किया कर मन के अंदर वेदना उठाने लगा। பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. दानियल 6 और 3 देखिए। இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ஏற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். எப்படி அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுனால ராஜ்யம் முழுமையும் அவனை அதிகாரியா வைக்கணும் அப்படின்னு ராஜா திட்டம் போட்டு வச்சிருக்காரு. அதை அறிஞ்சுதான் இவங்க எதிரிகள்லாம் என்ன செய்யறாங்க, சிங்கக்கவில போட வச்சாங்க. देखिए दानियल के बारे में राजा एक विशेष आत्मा है कर वो मन ही मन में ठान लिया था, इसलिए उसे एक बड़ी अधिकारी देना है कर राजा सोचा था। तब विरोधी लोगों ने इस कार्य को सोचने लगा कि इसे मिटाना है कर। அந்த தரியு ராஜா எவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு, அவர் மனசுல நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனா இருந்திருக்காரு. देखिए वो दरियो राजा इस दानियल के बारे में कितने का अच्छी ख्यालात वाला था, ஆண்டவருக்கு சித்தமானபடி அவருக்கு துக்கம் வந்துச்சு. लेकिन परमेश्वर के अनुसार ये वेदना आई। ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார், அவரை ஆறுதல் படுத்தினாரு. தானியேலையும்
அவர் என்ன செய்தார், சிங்கக்கபிலிருந்து எடுத்து திரும்பவும் அவரை அதிகாரியா நியமிக்க வைக்கிறார். देखिए परमेश्वर ने दानियल को भी तसल्ली किया और परमेश्वर ने दानियल को जिस जगह पर रहने था वही जगह पर खड़ा किया और राजा को एक अशांति से शांति मिली. தானியேல் வந்து ஆண்டவருக்குள்ள அவர் ரொம்ப பக்தியாக இருந்ததுனால அவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை. देखिए दानियल परमेश्वर के अंदर बहुत भक्तिवान था, इसलिए कोई भी आकुल उनके मन में नहीं आया. சிங்கக்கபில போடுறதுக்கு அவருக்கு பயமே இல்லை. देखो सिंह की गुफा में दानियल को डालते समय दानियल को कुछ डर ही नहीं आया, அவர் ஆண்டவரை நம்பி இருந்ததுனால क्योंकि दानियल परमेश्वर के ऊपर भरोसा रखा था. இன்னும் பாருங்க, और भी देखिए ஆதியாகமம் 24 அதிகாரம் 67வது வசனம் பாருங்க. देखिए 24 और 67 को देखिए. उत्पत्ति. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். பாருங்க, ஈசாக் அவர் சாயந்தரந்தோறும் அவர் வயல்வெளியில போய் அவர் என்ன செய்ய தியானம் பண்ற மனுஷன். देखिए इस संध्या के समय में ईसा क्या करता है, जाकर परमेश्वर के सम्मुख ध्यान करने लगता है. அப்படிப்பட்ட ஒரு ஈசாக்கு, பக்தி உள்ள ஈசாக்கு, वैसे एक भक्तिमान ईसा, அவரும் என்ன செய்தார், துக்கத்துல இருந்தார். என்ன துக்கம், தாய் இறந்து போயிட்டாங்க. लेकिन वो भी दुख के साथ था. क्यों? अपनी माँ की गुजरने के बाद. பாருங்க, சாராளுக்கு 90வது வயசுல குழந்தை கிடைச்சிச்சு. देखिए सारा को बहुत उम्र में एक संतान मिला था. அவ உயிரோடு இருந்த காலம் 127 வருஷம். देखिए सारा जब जीवित था 107 वर्ष तक थी. அப்ப இந்த ஈசாக்கோட அவ இருந்த காலம் எவ்வளவு? மொத்தம் 37 வருஷம். देखिए ईसा के साथ माँ कितने साल तक थी? ஆமா, 37 வருஷம் இருந்திருக்கா. 37 उम्र तक जीवन बिताए उनके இப்ப साथ. 40வது வயசுல தான் இவருக்கு பொண்ணு கிடைக்குது. ரெபெக்கால கேட்டுக்கிறாரு. और ईसा की 40 उम्र में रेबेका मिलती है. 3 வருஷம் இவர் என்ன செய்தாரு, துக்கத்துல தான் இருந்திருக்காரு. देखिए 3 साल तक वो वेदना के साथ रहने लगा. அப்படிதானே, தாய் தான் கூடயே இருந்திருப்பாங்க 37 வயசு வரைக்கும். மகனோட எவ்வளவு ஒரு அவங்க நல்ல ஒரு அன்பு உறவுல இருந்திருப்பாங்க இல்லையா? देखिए माँ के साथ ईसा के एक प्रेम के साथ मेल मिलाप रखता था. இப்போ அந்த வேதனையோடு இருக்கும்போது இவ ரெபெக்காள் வந்த உடனே, जब वेदना के साथ रहते समय रेबेका आने के बाद, அவ காட்டின அன்புல தன் தாயை அவன் மறக்கிறான். देखिए रेबेका जो प्रेम को से दिखाया, उस दिखाने के बाद जो ये यूसुफ ईसा का वेदना है वो मिट गया. அப்ப பாருங்க, ஈசாக்கு ஒரு ஆறுதல் ஆண்டவர் கொடுத்தாரு. परमेश्वर ने ईसा को एक समाधान को दिया, ரெபெக்கால கொடுக்கிறாரு. रेबेका को दिया. அப்புறம் பாருங்க, ஈசாக்கும் அதே போல அவர் ஆண்டவர் மேல அவ்வளோ பக்தி உள்ள மனுஷன். ईसाक भी परमेश्वर के ऊपर बहुत विश्वास के साथ था. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார், அவருக்கு ஆறுதலை தருகிறார். इसलिए तो परमेश्वर उन्हें तसल्ली देने लगा. இன்னும் பாருங்க, இது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 सामुएल 15वां अध्याय 2-3 2-3 देखिए. पहला सामुएल. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்தரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். पहला सामुएल 1 अध्याय 18 वचन. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாள் பாருங்க, அன்னாள் எல்லாருக்கும் தெரியும். देखिए अन्ना के बारे में आप सब जानते हैं. அவ சக்கலத்தி அவளை எப்ப பார்த்தாலும் அவளை என்ன செய்ய வேதனைப்படுத்துவான். देखिए उसके साथीदार बहुत सी उसे वेदना को देती थी. அவ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற சமயத்துல எல்லாம் அவ என்ன செய்வா, அவளை வேதனைப்படுத்துறா. जब वो परमेश्वर के भवन में जाती थी तब वो वेदना के साथ उसे कहने लगती थी. 6வது வசனத்துல போட்டுருக்கு பாருங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் 6वां वचन के अंदर देखिए, அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். देखिए उसकी
अन्ना की दासी जब अच्छी उसके साथी थी, वो बहुत सी व्याकुल के साथ बात करके उसके मन को व्याकुल कराती थी। அப்ப பாருங்க அண்ணாள் வந்து அவ்வளோ ஆலயத்துக்கு போற சமயமெல்லாம் அவ என்ன செய்ய துக்க முகத்தோட தான் இருக்கிறான். जब जब अन्ना परमेश्वर के भवन में जाती है, तब तब वेदना के साथ परमेश्वर के सम्मुख जाती थी, इस स्त्री के कारण। அவர் ஆண்டவர் சமூகத்துல மனங்கசந்து அழுது தன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச உடனே जब परमेश्वर के भवन में जाकर उसके अंदर रहने वाले सारी बोझ को परमेश्वर के सम्मुख रखने के बाद அவளுக்கு வந்து என்ன செய்யுது, அந்த துக்கமெல்லாம் போயிட்டு அவ அதுக்கப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை. तब जाकर उसकी चेहरे के अंदर वो दुख नहीं दिखा। அவளுக்கு உள்ளத்துல தெய்வீக சமாதான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். भीतर के आत्मा में परमेश्वर की शांति को उसके अंदर डाल दिए। அதுபோல அவளுக்கு குழந்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார் உடனே. फिर परमेश्वर ने उनके वंश देकर भी आशीष किया। அப்ப பாருங்க அவ கல்யாணம் முடிஞ்சு அவ சக்கரத்தியோட அவங்க வரும்போதெல்லாம் அவ எத்தனை வருஷமோ அவ என்ன செய்திருக்கா, வேதனைப்பட்டிருக்கா. देखिए शादी होने के बाद उसके सौतन के साथ कई दुख के वेदना के साथ वो रहने लगी। ஆனா கடைசியில அவ தன்னுடைய பாரத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல வச்ச போது बाद में क्या किया, उसके सारी बोझों को जाकर परमेश्वर के सम्मुख रखने के बाद அவ துக்கத்தை மாற்றி ஆண்டவர் சாமுவேல்ங்கிற ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கொடுத்து அவளை ஆறுதல் பண்ணார். परमेश्वर ने उसके दुखों को उठाकर परमेश्वर एक सामुएल के रूप में पुत्र को उसने दिया। அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தைகளையும் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். बाद में वो सामुएल के बाद और भी परमेश्वर उनके संतति देते हैं। இன்னும் பாருங்க, இப்பதான் 1 சாமுவேல் 15:35 பாருங்க, அந்த வாசிச்சாச்சுலாம் கேட்டீங்க. அந்த சவுல் என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. देखिए इस जगह पर हम देखते हैं कि साउल परमेश्वर की आज्ञा नहीं मानी। वो ஆண்டவர் என்ன செய்யறாரு, கர்த்தர் சவுலை ராஜாவாக்குனதுக்காக என்ன செய்தார், மனஸ்தாபப்பட்டார். देखिए साउल को राजा बनाया, इस कारण परमेश्वर खुद व्याकुल, मन में व्याकुल होने लगा। யார் மனஸ்தாபத்துல இருக்கா, ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டார். देखिए जगह पर हम देखते हैं कि परमेश्वर ही व्याकुल उठाने लगा। அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் சொன்னதுனால இந்த சாமுவேல் என்ன செய்யறாரு, அவர் துக்கித்து கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर ने व्याकुल रहकर इस बात को बताने में मत खुद अपना सामुएल भी व्याकुल के साथ इस कार्य को करने लगा। இப்போ ஆண்டவர் கேக்குறாரு அவர்ட்ட, சாமுவேல் நீ எவ்வளவு நாள் இப்படி தூக்கிச்சிட்டே இருப்ப, நான் வேண்டான்னு சொல்லி தள்ளினவனுக்காகன்னு சொல்லி கேக்குறாரு. तब परमेश्वर सामुएल को इस तरह कहते हैं, कितने दिन तक तो व्याकुल के साथ रहेगा इस राज्य के कारण। அப்போ என்ன செய்யறாரு, நான் ஒரு என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. मेरे हृदय को मानने वाला एक व्यक्ति को मैं ढूंढा हूँ, அதுதான் தாவீது. वही एक दावीद है। அப்ப தாவீது அபிஷேகம் பண்ணதுக்கு சாமுவேல் அனுப்புறாரு. ஆண்டவர் दाऊद को अभिषेक करने के लिए परमेश्वर सामुएल को भेजते हैं। சாமுவேல் போய் தாவீதை அபிஷேகம் பண்றாரு. सामुएल जाकर दावीद को अभिषेक करने के बाद தாவீதும் அது போல ஆண்டவருக்கு பிரியமா நடந்து கொள்கிறாரு. तब जाके दाऊद परमेश्वर के लिए प्रिय बेटा के समान वो जीने लगता है। அந்த உரியாவுடைய அந்த மனைவி அவளை எடுத்துக்கிட்ட அந்த ஒரு காரியத்துல மட்டும்தான் அவர் என்ன செய்தாரு, தவறு செய்தார். देखिए उरिया की पत्नी को लेने के एक ही कारण वो गलती किया, फिर कभी गलती नहीं किया। மற்ற எல்லாத்துலயும் அவர் நீதியா நடந்தாரு. और फिर पूरा कार्य के साथ एक विश्वास के साथ दौड़ को चलाने लगे। அவருடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. இப்போ எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காம போனதே இல்லை. देखिए दाऊद के हर एक कार्य में परमेश्वर को पूछ कर कार्य करने लगा। அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்ததுனால देखिए परमेश्वर के सामने प्रिय के काम करने लगा और पूछ के परमेश्वर को सारे कार्य करने के समय में ஆண்டவரையே அவர் என்ன செய்தார், ஆறுதல் படுத்தின ஒரு தேவ மனுஷன் தான் தாவீது. देखिए परमेश्वर ही खुद जाके दाऊद को तसल्ली कार्य देते हैं। அப்போ சவுலை ராஜாவாக்குனதுக்காக ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டாரு. அப்போ ஆண்டவருக்கே ஒரு ஆறுதலா கொடுத்தது யாருதான், தாவீது. देखिए साउल ही परमेश्वर को व्याकुल लाने वाले कार्य किया, लेकिन उस व्याकुल को निकालने के लिए दाऊद परमेश्वर को तसल्ली देने लगता है। ஆனா இந்த சவுலுக்கு என்னது கிடைக்கல, ஆறுதல் கிடைக்கல. लेकिन इस साउल को तसल्ली नहीं मिला। அவர் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தள்ளினதுதான். जब परमेश्वर ढकलता है वो ढकल ही व्यक्ति है, ஏன்னா அவர் கீழ்ப்படியவே இல்லை. क्योंकि परमेश्वर के सम्मुख को अपने आप को अधीन नहीं किया।
கீழ்ப்படியாம இருந்து அவன் அந்த அமலேக்க எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போடு அந்த குழந்தைகள்ல இருந்து எல்லாத்தையுமே நீ அழிச்சிருன்னு அவர் சொன்ன பிறகும் देखिए जो कार्य समूएल ने बताया था सब कुछ मिटाना है, कुछ भी नहीं रखना है, लेकिन इसको बात को ना मानते हुए தாவீது அந்த சவுல் வந்து கீழ்ப்படியல. लेकिन साउल आकर परमेश्वर के अधीन नहीं हुआ. அங்க உள்ள நல்ல ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதையெல்லாம் அவன் வச்சுக்கிட்டான். लेकिन जिस जगह पर अमेलेक के लोगों की जो भेड़ बकरी था जो अच्छी थी उसे अलग कर कर अपने लिए रख लिया. वो அந்த ராஜாவையும் என்ன செய்யல, அவன் கொல்லல. देखिए उस राजा को भी उसने खत्म नहीं किया. அப்ப இவர் சாமுவேல் தான் வந்து என்ன செய்யறாரு, கீழ்ப்படிதல் தான் உத்தமம்ங்கறாரு. लेकिन सामुएल आकर इस तरह कहता है जो परमेश्वर के अधीन होता है वही उत्तम कहलाता है कर कर कहते हैं. அதுக்கு அது நிமித்தம் தான் சவுலுக்கு என்ன செய்யலமா, ஆறுதல் கிடைக்கல, அவருக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. लेकिन इस कारण की वजह से साउल को ना भलाई मिली ना तसल्ली मिली. அப்போ கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறாரு. लेकिन जो परमेश्वर के अधीन नहीं होते हैं लेकिन परमेश्वर उन्हें ठुकरा देता है. அதனால சவுலை தள்ளி போட்டுறாரு. इसलिए तो ढकल दिया साउल को परमेश्वर ने. இப்போ சவுலுக்கு ஆறுதல் கிடைக்கல. அந்த வேதத்துல சவுல் வந்து என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட மன்றாடி அதுக்கப்புறம் அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் எதுவுமே செய்த மாதிரி இல்லை. लेकिन देखिए साउल इस जगह पर परमेश्वर के सामने अपने आप को अधीन नहीं किया, अपने आप में गिड़गिड़ाने नहीं किया. அவனுக்கு ஒரு அசுத்தாவியும் அவனை பிடிச்சிக்கிட்டு அவனால அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண முடியல. इस कारण की वजह से उसे एक दुष्ट आत्मा भी पकड़ने लगा. அந்த உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு வரல. देखिए उस महसूस वाला हृदय उसके अंदर नहीं था. அதனாலதான் சவுல் என்ன செய்தாரு, ஆறுதல் எல்லாம் போனார். इसलिए साउल क्या किया, तसल्ली ना पाने के समान हो गया. இன்னும் ஒருத்தங்க ஆறுதல் இல்லாம இருக்காங்க பாருங்க. और एक देखिए तसल्ली ना रहने वाले लोगों को देखेंगे. 1 ராஜாக்கள் 14:6. देखिए 1 राजा 14:6 में देखिए, ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை ஆகியா கேட்டவுடனே அவன் யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். பாருங்க, யெரொபெயாம் ராஜா, देखिए यरोबिया का राजा, அவனுடைய மகன் அபியா, उसका बेटा अबिया, அந்த பையன் வந்து வியாதியோட இருக்கிறான். उस बेटा आकर बहुत बीमारी के साथ था. அவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றான், நீ போய் அந்த தீர்க்கதரிசி கிட்ட போய் तो जाकर अपनी पत्नी से इस तरह कहता है, तो जाकर उस याजक को देख कर आ. அவன்கிட்ட ஒரு அதாவது ராஜாவோட மனைவின்னு காமிக்காம நீ என்ன செய்ய, அங்க போய் தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறான். जैसे तू राज्य की पत्नी है कर कर मत दिखा, एक साधारण की स्त्री के समान तू जा कर कर कहता है. அந்த அகியாங்கிற அந்த தீர்க்கதரிசி கிட்ட வந்த உடனே ஆண்டவர் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருந்தாரு. अहिया कर भविष्यद्वक्ता के पास आने के बाद परमेश्वर इस तरह उसे दिखाता है कि ये रानी है. 5வது வசனத்துல பாருங்க, 5वें वचन को देखिए. கர்த்தர் அகியாவினிடத்தில், ஏதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு என்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். பாருங்க, வரதுக்கு முன்னாலே தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். देखिए वो रानी अहिया के पास आने से पहले ही उसके सारे कार्यों को परमेश्वर ने बता दिया था. அப்போ பாருங்க, அந்த அப்படி வெளிப்படுத்தின உடனே அவர் அகியா என்ன செய்யறாரு, அவ வாசலுக்குள்ள வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, யெரொபெயாமின் மனைவின்னு சொல்லி. देखिए यरोबी की पत्नी तो है कर कर परमेश्वर ने दास को पहले ही बताकर दे दिया. அவளுக்கும் பாருங்க, துக்க செய்தியை தான் உனக்கு அறிவிக்க வந்தேன்னு சொல்றாரு. लेकिन वो स्त्री को इस तरह कहता है, वो दास तेरे को वेदना की ही बात मैं बताऊंगा. அது பாருங்க, அதுக்கு அடுத்தால வாசிங்க. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று நான் உன்னை உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளி விட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடியும்
இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாம் மேல எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு ஒரு கோபம் பாருங்க. देखिए यरोबे के ऊपर परमेश्वर को कितना क्रोध हुआ देखिए. யெரொபெயாமுடைய குமாரன் அபியா இப்போ வியாதியில இருக்கானா, அவன் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தி அவன் இருந்திருந்தானா அவன் ஆண்டவர் அங்கு விடுவிச்சிருப்பாரு. देखिए राजा का पुत्र बहुत बीमारी के साथ था और इस कार्य की वजह से परमेश्वर के सम्मुख जाकर अगर उसने अधीनता के साथ मांगने लगा तो परमेश्वर जरूर उसको चंगाई देते थे. அவன் செய்த பாவமெல்லாம் செய்துக்கிட்டான். जो पाप करना था वो सब कुछ करने लगा. அந்நிய தெய்வங்களை வச்சு வணங்குறான். अन्य देवताओं को रखकर मनन करने लगा. அவனுக்கு தெரியுது உண்மையான தேவன் யாருன்னு. लेकिन उसे पता है कि सच्चा परमेश्वर कौन है. அதனால தான் மனைவியை அனுப்பி அதுவும் ரகசியமா அந்த தீர்க்கதரிசிக்கே தெரியாம ஏமாத்தி நீ தீர்க்க தரிசனம் வாங்கிட்டு வான்னு அனுப்புறான். देखिए भविष्य दत्ता को ही मालूम नहीं पड़ना है कर उस रानी को इस तरह कहता है तो बदल कर जाकर परमेश्वर क्या कहता है पूछ कर आ बेटे के बारे में. சிலர் வந்து நம்ம ரொம்ப அறிவாளிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க தங்க வாழ்க்கையில. देखिए कई लोग ऐसे मन में सोचते हैं कि मैं ही एक बड़ी ज्ञानवान हूँ कर யெரொபெயாம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமேங்கிறத அவன் யோசிக்கல. लेकिन यरोबाम परमेश्वर सब कुछ जानता है कर ये बात उसे मालूम नहीं पड़ा. அவன் தப்பு பண்ணினது நிறைய ஆண்டவருக்கு எதிராக நம்ம செய்திருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பையன் வியாதியா இருக்கானேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பல. देखिए मैं किया जितने भी मैंने गलती किया इस कारण मेरा बेटा इस बीमारी के साथ है कर उसके मन के अंदर व्याकुलता नहीं आई. பிள்ளைக்கு என்ன சம்பவிக்க போகுதுன்னு நீ அறிஞ்சிட்டு வர்றதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி. लेकिन मैं बच्चे के लिए कौन सी विपत्ति आने वाला है कर जाकर तो अपने दास के पास पूछ कर आकर कहने लगा राजा. அவன் மனம் திரும்பாதது நிமித்தம், मन नहीं फिरा इस कारण, அவன் செய்த பாவத்தின் நிமித்தம், उसने किया इस पाप के कारण. அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை தள்ளி போடுறாரு. लेकिन परमेश्वर उस कार्य से उसे ढकल देता है. குடும்பத்துல ஒரு நாய் கூட இல்லாதபடி நான் வேற எடுத்துருவேன்னு சொல்றாரு. लेकिन तेरे परिवार के अंदर कोई भी कुत्ता भी नहीं रहेगा कर इस कार्य से मैं कर दूंगा कर कहने लगता है. அந்த அபியாவும் சீக்கிரம் இறந்து போயிருவான்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. वो अभी जल्दी मर जाएगा कर कहते हैं वो भविष्यद्वक्ता. பாருங்க ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களா நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? நம்மள ஆறுதல் படுத்துறவரா இருக்கிறாரு. நாமளும் பாக்கியவான்களா இருக்கிறோம். जब परमेश्वर के सामने अपने आप को अधीन कर प्रिय बनकर चलेंगे तो நம்ம அதே போல நம்ம கீழ்ப்படியாதவர்களா இருந்தா अगर परमेश्वर के सामने हम अधीन नहीं होंगे तो அவர் என்ன செய்தார்? கைவிட்டுறாரு. परमेश्वर हमारा हाथ छोड़ देते हैं. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது 1-2 வசனம். सबोपदेश இல்ல 12வது வசனம் 8-12. सबोपदेश 12 अध्याय 8-12 பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி சொல்லுறாரு. देखिए प्रसंगी इस तरह कहता है 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடிச்சு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? लगातार गलती करने के बाद और धर्मी बनकर ठहरेगा तो क्या फायदा है? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்றார். परमेश्वर को डर मानकर जो कोई जीता है वही धन्य कहलाता है. பாருங்க ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமானது செய்யறவங்க தான் நல்லா இருப்பாங்க. परमेश्वर को डर कर जो भी प्रिय कार्य करते हैं वही परमेश्वर के प्रिय मानते हैं. அவங்களுக்கு தான் ஆறுதல் கிடைக்கும். वही उन्हें तसल्ली मिलता है. இன்னும் பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாம். देखिए और भी शास्त्र के अंदर बहुत सी कार्य है, बोलते ही जाएंगे. இன்னும் பாருங்க பிரசங்கி 8:13 வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் सबोपदेश 8 देखिए. துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. துன்மார்க்கன் நன்றாயிருப்பது இல்லை. ऐसी कोई मनुष्य दुष्टता के साथ नहीं रहता है. தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடினால जब परमेश्वर के सामने निडर होकर नहीं रहता है நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை.
छाया के समान रहने वाला उसकी मृत्यु के दिन तराजू में आता है। அப்போ பாருங்க, நீதி ஆயுள்ல இருக்கணும்னாலுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமா இருந்தவங்களை தான் ஆண்டவர் அப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார். देखिए, हम और आप अगर दीर्घ आयु के साथ रहना है तो परमेश्वर के समूह का अधीन होकर रहना जरूरी है। அப்போ நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? எப்பவும் பயந்து நடக்கிறவர்களா இருக்கணும். इसलिए परमेश्वर के समूह का हमेशा डरते हुए रहना है। இன்னும் பாருங்க, பிரசங்கி 6:6 போட்டிருக்கு. देखिए, सबोपदेश छठवादी में देखिए, அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் 6:6 அதான் அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா? அதுல நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, வருத்தத்தோடும் மனச்சஞ்சலத்தோடு 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நான். பிரசங்கில நீதிமொழிகளா இருக்கும் இல்லையா, மாற்றி வச்சிருக்கேன். नीति वचन 6:6 में देखिए, பாருங்க, மனச்சஞ்சலத்தோட வருத்தத்தோட 2 கைப்பிடி நிறைய நம்ம சாப்பாடு வச்சிருந்தாலும் देखिए दोनों के दो हाथों के பிரசங்கி 4:6. 4:6 சரி, சரி. நம்ம 2 கைப்பிடி நிறைய நிறைய நம்ம பண்ண வச்சு நம்ம சாப்பிடுறது இருந்தாலும் அந்த வருத்தத்தோட மனச்சஞ்சலத்தோட நம்ம கையில நிறைவா இருந்து ஒரு புண்ணியமும் இல்லை. देखिए, दोनों हाथ भरकर अगर हमारे अंदर खाना रहेगा तो अगर वेदना के साथ रहेगा तो क्या फायदा? அதே இது நம்மளுக்கு அமைதியோட ஒரு சமாதானத்தோட நம்ம கையில நம்மளுக்கு ஒரு கைப்பிடி நிறையதான் இருக்குது, குறையதா இருந்தாலும் அந்த சமாதானத்தோட இருக்கிற காரியம் நமக்கு ஆசீர்வாதம். अगर एक हाथ भरकर रहता है तो उसमें भी हम समाधान के साथ रहेंगे तो भी परमेश्वर आशीष के कार्यों को करता है। யூதாஸ் என்ன செய்தாரு? இயேசுவை காட்டி கொடுத்தாரு. यहूदा क्या किया? यीशु मसीह को पकड़ कर दिया, இயேசுவானவர் அவருக்கு நிறைய தருணம் கொடுத்தாரு அவர் மனம் திரும்பும்படியா. लेकिन कहीं मौका दिया कि वो बदल सके। அவர் என்ன இது மற்ற சீஷர்களை மாதிரி அவரும் எல்லா காரியங்களிலையும் அவர் கலந்து கொண்டவர், ஆண்டவருக்கு கூடயே இருந்தவர், எல்லா கஷ்டத்திலயும் அவர் இருந்தார். देखिए, यीशु मसीह के साथ और सारे चेलों के साथ लगातार वो भी उनके साथ थे। அவர் அற்புதம் செய்யும் போதும் 2 சீஷரா அனுப்பும்போது இவரையும் கூட ஆண்டவர் அனுப்பதான் செய்தார். देखिए, अद्भुत कार्य करते समय 2 शिष्य लोग को परमेश्वर भेजता है और साथ में ही इसको भी भेजे थे परमेश्वर ने। இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க முன்னால ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான்னு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காரு, நான் தான் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு அவர் விழல. देखिए, यीशु मसीह को पकड़ने से पहले ही परमेश्वर उन सारे चेलों के बीच में बात बताता है कि जो मेरे बीच में है वही मुझे पकड़ कर देगा कर कहने लगा। तब जाकर अगर मन फिराएगा तो उसके लिए कोई भलाई कार्य रह सकता था। ஆனா ஆண்டவரை பிடிச்சு அவங்க அவங்க வார நாள் அடிச்சு அவங்க படுத்துறத பார்த்த பிறகுதான் அவனுக்கு என்ன செய்யறான், பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவன் என்ன செய்யறான், அவங்க அந்த அவங்க கிட்ட ஒப்புக்கொண்டபடி அந்த வேதபாரகர் கையில அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுதான். देखिए, यीशु मसीह को पकड़ने के बाद, उनको मारने के बाद, तब जाके सारी कार्य को देखने के बाद जाकर उन लोगों से कहता, अधिकारी लोगों से कहता है कि उन्हें छोड़ दो कर அவன் என்ன சொல்றான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். जो दोष नहीं था उस लहू को मैंने आपके हाथों में पकड़ कर दिया कर वो सोचता है। அப்போ அவன் உணர்ந்துட்டான் ஆண்டவரை காட்டி கொடுத்தது தப்புன்னு சொல்லி. लेकिन उसके मन में ऐसा वो ठान लिया कि परमेश्वर को पकड़ कर दिया, वो गलत किया कर वो मन में सोचने लगा। இந்த பேதுரு எப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மறுதலிச்சாலும் ஆண்டவர்கிட்ட திரும்ப வந்தாரோ அது மாதிரி இவர் வரல. लेकिन पतरस गलती किया, लेकिन फिर भी परमेश्वर के सम्मुख अपने आप को दीन कर आ गया, लेकिन यहूदा नहीं आया परमेश्वर के सम्मुख। இவரும் அதே சமயத்துல அந்த பேதுரு மறுதலிச்சிட்டு அவரு அழுது அதுக்கப்புறம் மனம் திரும்புற மாதிரி இவரும் சிலுவையில அரைஞ்சிருக்கிற நேரத்துல போய் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட யுவராஜ் ஆண்டவர் அந்த மாதிரி மன்னிச்சிருப்பாரு. देखिए, परमेश्वर यीशु मसीह क्रूस के तले सौंपा गया, तब भी जाकर अगर यहूदा परमेश्वर के सम्मुख अपने आप को अधीन कर माफी मांगता था, तब भी उसका जीवन एक अनोखा कार्य करता था, लेकिन उसने नहीं मांगा। அவன் மனஸ்தாபப்பட்டு துக்கம் அடைகிறான், ஆனா அவன் மன்னிப்பு கேட்கல. लेकिन मन में व्याकुल होकर दीनता करता है, लेकिन परमेश्वर के सम्मुख कबूल नहीं किया वो। அவங்க எல்லாரும் அவன் என்ன செய்யறான், போய் தூக்கு போட்டு இறந்துறான். लेकिन अपने आप को क्या करता है, जाकर अपने आप को फांसी ले लेता है। அப்ப பாருங்க, அவனும் ஆறுதல் அடையாம போனான். देखिए, वो भी तसल्ली बिना वैसे ही गुजरने लगा। ஆண்டவருக்கு அவன் கூடயே தான் இருந்தான், लेकिन परमेश्वर के साथ ही था वो। இந்த ஒரு காரியத்துல தான் அவனும் விழுந்துட்டான். लेकिन एक ही कारण से वो भी गिरने लगा। பிதா
பிதா அனுப்பின நோக்கமே இயேசுவானவர் இப்படி பாடுபடணுங்கிறது தான். लेकिन परमेश्वर भेजा है कि यीशु मसीह ऐसी तकलीफों को झेलना है। இந்த யூதாஸ் என்ன செய்திருக்கிறோம், மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்தா என்ன செய்திருப்பாரு, அவனும் 12 சீசன்ல ஒருத்தனா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு. देखिए अगर यहूदा इस बात को मानकर अगर परमेश्वर के सम्मुख जाकर गलती को मानता था तो 12 चेलों के साथ में वो भी स्वर्गीय स्थान में बैठा रहता था। ஆனா இவர் ஆறுதல் அடையாம போயிட்டாரு, ஏன்னா அவர் மனம் திரும்பல. लेकिन ये मन के अंदर परमेश्वर के सामने तसल्ली को नहीं पाया। பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். लेकिन परमेश्वर कहता है जो कोई दुख उठाता है वो भाग्यवान है। துயரப்பட்டு அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா பிரியமானவர்களா நாம் நடக்கும் பொழுது நம்ம ஆறுதல் அடைவோம். देखिए दुख उठाकर तसल्ली पाते हैं तब जाकर हम समाधान को पाते हैं। நம்ம பாக்கியவான்களா இருப்போம் நம்ம வாழ்க்கையில. हम सब अपनी जिंदगी में भाग्यवान होंगे। நாம தான் அப்படிப்பட்டவங்க தான் ஆறுதலும் அடைவாங்க. वैसे ही लोग ही परमेश्वर के सम्मुख तसल्ली पाते हैं। அநியாயம் பண்ணிட்டு அந்த யெரொபெயாம் மாதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ரகசியமா போய் ஆண்டவர்கிட்ட நின்னா அவர் என்ன செய்வார், தள்ளி விட்டுருவார். देखिए सब कुछ मालूम रहकर भी हम गलती कर फिर जाके कुछ भी नहीं मालूम जैसा जाकर याजक लोग के साथ उस परमेश्वर के दास के सम्मुख जाएंगे तो भी இந்த உலகத்தார் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம ரொம்ப அறிவாளி ரொம்ப சாமர்த்தியமா செய்யறோம்னு சொல்லி அவங்க செய்யற தப்பெல்லாம் செய்துட்டு மறைச்சிக்கிட்டு அப்படி வர்றாங்க. लेकिन ஒரு நாள் ஆறுதல் அடைய மாட்டாங்க. इस संसार के लोग ऐसे हैं जो गलती करते हैं उस गलती करने के बाद सब कुछ बदल देता है कर सोचकर अपने आप को ज्ञानवान के समान दिखाते हैं। ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அப்படி அவருக்கு பிரியமா நடக்கணும் மாத்திரம் தான் ஆறுதல் அடைவாங்க. लेकिन जो परमेश्वर के अधीन होकर चलते हैं वही प्रिय कहलाते हैं। நாமளும் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். हम अपने कार्यों में जो कार्य है उसे याद कर देखना है। எந்த காரியத்துல ஆண்டவர் நம்ம துக்கமா இருக்கிறோம், அது எதனால வந்தது, நம்மளுடைய தவறுனாலயா, அதை நம்ம நிதானித்து பார்க்கணும். देखिए कौन सी कार्य में कौन सी स्थान पर परमेश्वर को दुख लाने वाले कार्य हमारे भीतर है कर उस कार्य को सोचना है। நம்ம வாழ்க்கையில நடக்கிற அந்த காரியங்களுக்கு நம்ம தான் காரணமா இருக்கிறோம், நம்மகிட்ட தவறு இருக்குன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட நல்ல போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். देखिए परमेश्वर के सम्मुख जाकर जो भी हमारे जीवन में चल रहा है गलती के कार्य है, अगर परमेश्वर के सम्मुख जाकर इस कार्य को दीनता के साथ बोलेंगे तो அவர் அது இல்லாம கீழ்ப்படியாம அவருக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு ரொம்ப சாமர்த்தியமா நடக்கிற மாதிரி இந்த உலகத்தார போல நம்ம இருந்தோம்னா, अगर परमेश्वर के सम्मुख दीनता के साथ है कर लेकिन अधीन के साथ रहेंगे तो इस संसार के लोगों के समान हम रह जाएंगे। நம்ம வாழ்க்கையில என்னது இல்ல, ஆறுதலே இல்ல, लेकिन हमारे जीवन में तसल्ली नहीं रहेगी, வெற்றி இருக்காது, நம்மளுக்கு பரலோக மேன்மையும் கிடைக்காது. देखिए विजय नहीं रहेगा और स्वर्गीय राज की स्थान भी नहीं मिलेगा। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन को आशीष करना है। இந்த கிருபை இறக்கமுள்ளாங்க दया से बढ़ने वाले परमेश्वर நாளிலே आண்டவரே, इस दिनों में पिता அப்பா துயரப்படுகிறவர்களும் நாங்க உம்முடைய பிள்ளைகளா இருக்கும்போது நாங்க துயரப்பட்டாலும் பாக்கியவான்களா இருக்கிறோம். जो दुख वेदना को उठाते हैं फिर भी आपके सम्मुख दीनता होते हैं। நாங்க துன்பப்பட்டவர்களா இருந்தாலும் பாக்கியவான்கள்னு சொல்லி இருக்கிறீர்கள். हम दुख उठाएंगे फिर भी आपके अंदर நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அப்பா, जब आप हमारे साथ रहते हैं அப்பா நாங்க எல்லாவற்றிலும் ஆறுதல் அடைகிறோம். इन सारी कार्यों में हमें तसल्ली पाते हैं। மெய்யாகவே நாங்க பாக்கியவான்கள் என்று எங்க வாழ்க்கையில நாங்க உணர்ந்திருக்கிறோம் ராஜா. सचमुच हम आपके हमारे जीवन में हम भाग्यवान लोग हैं। அநேக தருணங்களை எங்கள் வாழ்க்கையில நீர் அப்படி தந்திருக்கிறீர் ஐயா. कई कार्यों में आपने हमें दिया है இன்னும் தகப்பனே और भी पिता அப்பா நாங்க உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படும். आपके अधीन होकर आपकी योजना को पूरा करने वाले बने। உம்முடைய ஆறுதலை பெற்று பாக்கியவான்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். आपकी तसल्ली पाकर हमें भाग्यवान के साथ रहने के लिए सहायता कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, यीशु मसीह की प्रार्थना सुन पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா. செய்தி கேட்டோம். हम संदेश को सुने। இந்த யெரொபெயாம் ஆண்டவருக்கும் பிடிச்சிருந்தது. देखिए यरोबाम परमेश्वर को भी पसंद था। எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. நான் உன்னை பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவேன்னு சொல்வார். देखिए मैं तूने पितरों को किया कार्यों को मैं तुझे दूंगा कर कहता है। அவர் துக்கா இருந்தாரு, ஆண்டவர் ரொம்ப நேசிச்சாரு. लेकिन परमेश्वर बहुत सी प्रेम किया उनको। சாலமன் தப்பு பண்ணும்போது கூட இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. लेकिन सलोमन भी गलती करते समय ऐसा नहीं करना है कर बोलने लगे। பிறகு கண்ணுக்குட்டி செய்து வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். लेकिन एक बछड़े को आकार को बनाकर रखता है சுய புத்தி. स्वयं बुद्धि के अनुसार।
எதுக்கு அப்படி செஞ்சாருன்னா இஸ்ரவேலை எல்லாம் யூதாவுக்கு போயிருவாங்க அப்படி. लेकिन किस कारण ऐसा किया बोलेगा तो सारे इस्राएल लोग यहूदा पे जाएंगे कर कर कहकर பேசிட்டாங்க நல்லா. अच्छी सी बात किए. கேக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பெரியோர்களுக்கு நாமத்தை உண்டாக்குவேன்னு தான் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம். देखिए हम सारे लोग पितराज के तो कार्यों को करेंगे कर कर ये परमेश्वर ने कहा है. வசனத்தின்படி நடக்கும்போது நம்ம தப்பு பண்ணும்போது பேசுவாரு. लेकिन वचन के अनुसार जब हम गलती करते हैं तो तब परमेश्वर हमसे बातें करते हैं. நம்ம தப்பு பண்ணும்போதும் துன்பப்படுவோம். இயேசுவின் நாமத்தினால் சில சமயத்துல இயேசுவின் நாமத்தினாலும் துன்பப்படுவோம். देखिए कहीं गलती करने के समय में हम वेदना को उठाते हैं और पिता यीशु मसीह के जरिए से भी हम कहीं दुखों को झेलना पड़ता है. எழுதுறவங்க எத்தனை தடவை நம்ம பார்த்திருக்கோம். क्वेश्चन लिखने वाले कितने लोग देखे हैं. இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியா, क्योंकि वो दया से बनने वाला परमेश्वर है. ஆண்டவரே நான் செஞ்சு தப்புன்னு சொன்னா அவர் இரக்கமுள்ளவரா. देखिए परमेश्वर के सम्मुख हम जाकर परमेश्वर के इस तरह बोलेंगे, परमेश्वर मुझ पर आप दया कीजिए कर बोलेंगे तो जरूर वो करेंगे. நம்ம அவர்கிட்ட திரும்பினா அவர் நம்மகிட்ட திரும்புவார். परमेश्वर हम उनके पास जाना है वो हमारे ऊपर मोड़ेंगे. எத்தனை சான்ஸ் நமக்கு தராரு. कितनी मौका परमेश्वर ने हमारे लिए दिए. அல்லேலூயா. हालेलुया. நம்ம துயரப்பட்டால் நம்ம யாருன்னா பாக்கியவான். हम दुख उठाते हैं हम फिर भी कौन है, हम भाग्यवान हैं. நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கணும். हम लगातार परमेश्वर को खोजना है. 2 வருஷம் தான் ஆண்டாரு இந்த தரியும். 2 வருஷம் 2 वर्ष तक था. இறந்தோடனே கோரேஸ் வந்துட்டாரு. लेकिन ये मरने के बाद तुरंत कोरेश राजा आने लगा. கோரேஸும் இவங்களுமே சண்டை போட்டாங்க. कोरेश और ये भी झगड़ा करने लगे, युद्ध करने लगे. நேச்சார் மகன் கடவுளுக்கு விரோதமா செய்யும்போது जब ये परमेश्वर के विरुद्ध कार्य करते समय கோரேஸ் என்ன செய்வார், தரியிட்ட கொடுத்துட்டு போயிருவாரு. लेकिन कोरेश क्या करता है, दरिया के पास देकर चला जाता है. தரி இறந்த பிறகு கோரேஸ் பழையபடி ஆளுகிறார். दरियो मरने के बाद फिर कोरेश आता है. கோரேஸை பற்றி நம்ம பார்த்திருக்கோம். कोरेश को भी हम देखे हैं. வேறொரு செய்தி பேர்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்ம பாக்கியவான்கள். लेकिन जो कार्य हमें पकड़ कर रहना है वो हम भाग्यवान हैं. நம்மளுக்கு துயரம் இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா? जो दुख नहीं है कर बोलने वाला कोई है क्या? துயரம் வரும், ஆனா கவலைப்படதான் கூடாது. लेकिन दुख आएगा लेकिन वेदना नहीं उठाना है. அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு நான் சாட்சி, துயரப்பட்டு கவலைப்படுறது இல்லை. लेकिन इसलिए मैं गवाही हूँ, मैं दुख उठाती हूँ और वेदना पाती हूँ. அவர் என்ன சொல்றாரு, உங்க பாரத்தை நமக்கு எவ்வளவு சான்ஸ் தராரு. लेकिन परमेश्वर इस तरह कहता है तुम्हारे बोझ को मेरे ऊपर रखो, அவர் இரக்கமுள்ளவரு. क्योंकि वो दयालु है. நம்ம சுய புத்தியில் ஒரு நமக்கேன்னு போதனை தராரு. लेकिन अपनी योजना के अनुसार परमेश्वर हमें संदेश देता है. உலகத்தாருக்கு மனசுல இருக்கு, ஆனா இப்படி நமக்கு மறுபடி போதனை கிடைக்காது எல்லாத்துக்கும். लेकिन संसार के लोगों के समान हमें जैसा हमारे अंदर परमेश्वर को हमें मिलता है वैसे नहीं मिलता है बार बार. இன்னைக்கு துயரப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறாரு அவர்? लेकिन वेदना दुख उठाने वाले लोगों को परमेश्वर क्या करता है? அல்லேலூயா. யூதாஸ் நினைச்சாரு நம்ம காட்டி கொடுத்தாலும் வந்துருவாங்கன்னு நினைச்சாரு. लेकिन यहूदा इस तरह सोचने लगा हम पकड़ कर देंगे तो फिर परमेश्वर आ जाएंगे कर. ஏன்னா அவர் பிடிச்சிட்டு போன உடனே அவர் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவங்க பிடிச்சிட்டு போனாங்க. लेकिन जब परमेश्वर उस समय में अपने आप को उन लोगों के हाथ में दे दिया तभी जाकर वो लोग पकड़ कर लेकर गए. அதனால நான் சொல்றேன், அவர் தண்டனை பட்ட உடனே அவரால் தாங்க முடியல. लेकिन जब परमेश्वर वे दंड को पाने लगा उनको रुक नहीं पाए मन के अंदर. அவரும் துயரப்பட்டார். वो भी दुख उठाने लगा. ஆண்டவருக்கு வரல. परमेश्वर के सम्मुख नहीं आया. அல்லேலூயா. நம்ம பாக்கியவான். लेकिन फिर हम भाग्यवान हैं. நம்ம துயரத்துல எங்க போவோம்? हम दुख के साथ कहाँ जाते எங்க हैं? போவோம்? மனுஷன் நம்ம சொன்னோம்னா मनुष्य के सामने हम अगर बोलेंगे நமக்கே तो தெரியாது எத்தனை பேருக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி போயிடும். लेकिन हमें मालूम नहीं पड़ता है. लेकिन हमारे से पहले कितने लोगों के बीच में वो चला குறை जाता है. சொல்றதுக்குள்ள நானும் நீங்களும் பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் நம்மளை பார்த்து மனுஷன் வேஷமாகவே திட்டுதான் பொய்யே. लेकिन मनुष्य वेश के अनुसार जो बोलता है वो सारी झूठे हैं. நம்ம எல்லாம் யாரும் நடிகர்கள். लेकिन हम सब लोग कौन है? नाटक करने वाले लोग. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் அவர் மன்னிக்க தயவு இருக்கு. फिर भी परमेश्वर हमें क्षमा करता है क्योंकि वो दयालु है. சிலவங்க மன்னிக்காதனால மரண படுக்கையில இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. लेकिन कुछ लोग क्षमा ही नहीं करते हैं लेकिन वो बिस्तर के तराइयों में ही पड़े हैं. வேற எல்லாம் நல்ல குணம் இருக்கும், लेकिन सब कुछ अच्छी அவங்களால बुद्धि மன்னிக்க रहेगी. முடியாது.
அவங்களால மன்னிக்க முடியாது. लेकिन उन लोगों के हाथ से वो क्षमा नहीं कर पाते हैं। இன்னைக்குள்ள செய்தி துயரம் வந்தாலும் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், இடைவிடாமல் அவரை ஆராதிக்கணும். देख के आज के संदेश के अनुसार दुख के साथ नहीं रहना है, परमेश्वर के अंदर मेल मिलाप कर कर सारे लोगों को क्षमा कर कर आगे बढ़ना है। அந்த தரியு ராஜாவுக்கு எப்படி ஆறுதல் கிடைச்சது? उस दरियो राजा को कैसी समाधान मिला? அவருடைய மனசு இடைவிடாம இவனை ஆராதிக்க காப்பாற்றுவார். लेकिन लगातार परमेश्वर के सामने अपने आप को अधीन करने लगा। ஒரு காரியம் நமக்கு விசுவாசமே வரலனாலும் लेकिन कार्य में विश्वास ही नहीं आएगा तो भी இடைவிடாமல் ஆராதிக்க लगातार परमेश्वर की उपस्थिति में रहना है, அவர் நம்மை மறக்கிற தேவன். क्योंकि परमेश्वर हमें नहीं भूलेंगे। அவர் மாறாதவர். वो ना बोलने वाला परमेश्वर है। வாக்கு தத்தங்கள் அவர் உண்மை உள்ளவர். जो वायदा करता है वो सच्चाई का परमेश्वर है। பிரச்சனை அதிகமா வர 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 நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. लेकिन देखिए वेदना हमारे भीतर आते आते समय हम विश्वास नहीं कर पाते हैं। நம்ம ஆண்டவர் மன்னிக்க தயை பெற்றவர். हमारा परमेश्वर क्षमा करने वाला दयाव परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। நானும் நீங்கள் முதல்ல மன்னிக்கணும். मैं और आप पहले क्षमा करना है। உறவுகளில் எத்தனை பேர் பேசாம இருக்கோம்? हमारे सगे संबंधी के बीच में कितने लोग ना बातें करने के समान है। அல்லேலூயா. நம்ம உபத்திரத்தில் அவர் வலது பாரசத்தில் நிற்பார். लेकिन हमारी कठिनाई के समय में परमेश्वर हमारे दाहिने ओर रहता है। அவர் சொல்ல நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. परमेश्वर कहता है ना ही तुझे त्यागूंगा ना ही तुझे छोड़ूंगा। எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்க மன்னிப்பு கேட்டு நல்லா வந்துருவாங்க. அவங்க நம்ம நினைப்போம் இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களே நம்ம நினைப்போம். लेकिन देखिए वो लोग जो हमारे विरुद्ध रहते हैं वो लोग क्षमा कर कर आगे आ जाते हैं, लेकिन हम वही के वही रह जाते हैं। அப்படி மன்னிக்கிற தேவன். लेकिन परमेश्वर क्षमा करने वाला परमेश्वर। நானும் நீங்களும் பாக்கியவானா பாக்கியவான். हम और आप भाग्यवान है कि नहीं? உலகத்தாராய் நடக்காமல் அவருக்கு சாட்சியாக அவர் எப்படி பரிதாபப்படுறார். நீங்க தான் எனக்கு சாட்சி. देखिए संसार के लोगों के अनुसार हम नहीं चलते समय परमेश्वर के अधीन होकर हमें चलेंगे तो आप ही हमारी तसल्ली देने वाला परमेश्वर है। அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் जो दुख उठाता है वो भाग्यवान है, அவர்கள் वो लोग शांति को पाते हैं। இந்த மாதத்தில் முதல் வார்த்தை எதை கேட்டோம்? इस महीने में पहली वचन को कौन से क्या देखे हैं? மறந்துட்டீங்களா? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்கள். மத்தியில் அவர் சொன்னா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. तुम तुम्हारे बच्चे लोग के लिए रो और तुम्हारे बीच में एक समाधान होने। தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் அப்படி இருக்கா? என்னிடத்திலும் परमेश्वर के समक्ष विश्वास के साथ रहिए और मेरे समक्ष भी विश्वास के साथ रहिए। பெரிய காரியம் வந்தோடனே நமக்கு விசுவாசிக்க பயமா இருக்கு. लेकिन बड़े कार्य आने के बाद विश्वास करना डगमगाते हैं। அவர் பெரியவர். लेकिन परमेश्वर बड़े हैं। அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவதண்ணீர் தேவனே, ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவன் ஜீவ ஊற்றி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. जीवित का परमेश्वर जीवन का सोता बनकर हमें அவர் चलाएंगे। எவ்வளவு பெரியவர். और कितने बड़े हैं। அவர் சொல்றாரு யோசபாத், यहोशू इस तरह कहता है, பரலோகத்தில் இருக்கிற நீரே தேவன், स्वर्गीय स्थान में रहने वाले परमेश्वर आप ही हैं। தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆள்கிறவர். जातियों को राज करने वाला पिता। உங்களுடைய கரத்துல என்ன இருக்கு? आपके हाथों में क्या है? सामर्थ्य और पराक्रमी है। வல்லமையும். நம்ம தேவன மாதிரி யார் உண்டு? हमारे परमेश्वर के जैसा कौन है? அப்ப நம்மள மாதிரி கவலைப்படுறது நிறைய உண்டு. लेकिन हमारे जैसा व्याकुल उठाने वाले लोग बहुत हैं। இன்னிலிருந்து கவலைய விட போறோம். लेकिन अब से लेकर वेदना को छोड़ देते हैं, நம்ம ஆறுதல் அடைப்போம். हम तसल्ली पाते हैं। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார். वैसे एक विश्वास हमारे बीच में परमेश्वर की। மலைகளை பெயர்க்கும்
விசுவாசம் நமக்கு உண்டு ஜெயம் இருக்கு. पहाड़ों को हटाने वाले विश्वास हमारे भीतर है। அல்லேலூயா. அல்லேலூயா. என் கரத்தின் கிரியைகளுக்கு मेरे हाथों के कार्य को आज्ञा दो। அதிகாரம் உள்ளவர். वो अधिकार से भरा हुआ परमेश्वर है। இதெல்லாம் இழந்துட்டு குட்டியா இருக்கும். सब कुछ भूल कर ऐसे हैं। அல்லேலூயா. हालेलुया। गाना गा के